ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நந்தினி கிருஷ்ணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச தீபாவளி செலிப்ரேஷன் அதை தான் வந்து இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சூப்பராக வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணேன். காலையிலே வந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சி முடித்து குளிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதகாளியம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருக்கோம். இந்த கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, புளியம்பட்டியிலேருந்து நீலிப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து இந்த கோவிலுக்கு வந்துடுவோம். இந்த அம்மனுக்கு தான் வந்து சாமி கும்பிட்டு போவோம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். காலையிலே பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி குருமா இதெல்லாமே செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து வீட்டுக்கு போனதுமே வந்து சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வந்து என்னுடைய தீபாவளி சாரீ. அதுக்கப்புறம் என்னுடைய பையனுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ட்ரெஸ்ஸு 2. சின்ன பையனுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸும், பெரிய பையன் வந்து அவன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்திருந்தான். இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பேப்பர் பாம்புன்னு சொல்லிட்டு ஒரு வெடி. அந்த வெடி வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய வந்து இந்த பிஜ்லி, பேப்பர் பாம் இந்த மாதிரி பட்டாசுலாம் வந்து வெடித்தோம். பகல் டைமில் வந்து நிறைய வந்து வெடிக்கலை. பட் இந்த மாதிரி கொஞ்சமாக வெடித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு கோம்போ ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபரில் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 600 ரூபாய்க்கு வந்து சிக்கன் பிரியாணி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி 4 லெக் பீஸ் வந்துடும் சொன்னாங்க. அது கூட வந்து சில்லி, இதுதான் வந்து சில்லி. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்னதாக வந்து குழம்பு, சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து அது கூட முட்டை 4 வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாம் அது கூட வந்துட்டு ப்ரெட் அல்வாவும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 600 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணியில் 4 பீஸ் இருக்கணும். அதனால் அதில் வந்து 2 பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நிறைய உப்பு போட்டு சாப்பிடவே முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மேலே என்ன பார்த்திங்க அப்படின்னா, ப்ரெட் அல்வாவில் வந்து நான் சாப்பிடும்போது இவ்வளோ பெரிய நூல் வந்து இருந்துச்சு. இதை வந்து நான் சாப்பிடும்போது என் கீழே பட்டுச்சு. இதே குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு தெரியாது, அவங்க சாப்பிட்டு முழுங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி தீபாவளி டைமில் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் போடுவாங்க தான். நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அவங்க சமைச்சு கொடுக்கணும். குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணாமல் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணுறாங்க. சிக்கன் பீஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டமில் வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் கிடக்குது அப்படின்னா அது முழுங்கிட்டு அது என்ன ஆகும்? இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம கஷ்டப்பட முடியுமா? அதனால் நிறைய பேர் வந்து ஆர்டர் போடுறத தவிர்த்தரலாம். ஏன்னா இந்த டைமில் வந்து சரி ஏதோ நிறைய வந்து ஆஃபர் போடுறாங்க, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக வாங்கி சாப்பிடும் போது நம்மளுடைய உடம்பு தான் வந்து கெட்டு போயிடும். கண்டிப்பாக இதில் டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது கூட ஃப்ரீயாக வந்து நூல் வேறு சேர்த்தி போடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் வந்து நம்ம வெளியே சாப்பிட்றதே தவிர்த்துடலான்னு நான் நினைக்கிறேன், ஆர்டர் போட்டு சாப்பிட்றது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னோம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்காட்டி அவங்க வாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் போகவே இல்லை, விட்டுட்டோம். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வான வேடிக்கை வேறு லெவலில் வந்து வெடித்து தள்ளியாச்சு. இது வந்து பக்கத்து வீட்டில் வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. ராக்கெட் ஒன்று பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்க காலில் போய் விழுந்து வெடிச்சிருச்சு. நல்ல வேலைக்கு அவங்க எதுவுமே சொல்லலை, விட்டுட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டர் போட்டு பட்டாசுலாம் எதுவுமே வந்து அவங்க போட்ட பட்டாசு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 10,000, 20,000, 50,000 வரைக்கும் வந்து ஆர்டர் போட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பட்டாசு எதுவுமே வரலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. தயவு செஞ்சு யாருமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு விளம்பரங்களை நம்பி போய் விழுந்துடாதீங்க. அடுத்த டைமாவது உஷாராக இருங்க. நீங்கள் விளம்பரங்களை பார்த்து வந்து ஆர்டர் போட்டுறீங்க, பட் கடை எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பிக்கப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போட்ட காசும் திரும்பி உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி தான் ஸ்கேம் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. அதனால் அடுத்த டைமாவது பட்டாசு வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக தரமாக வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.